அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூடி கிச்சன். இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறத இப்போ நம்ம பார்ப்போம். காலிஃப்ளவர் ரைஸுக்கு கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு கப்பில் எடுத்துருக்குறோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம். அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு பேனில் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு பெரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அந்த ஆயிலில் போட்டு ஃபுல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை பொரிச்சு எடுத்துருவோம். காலிஃப்ளவர் எல்லாம் ஃபுல்லாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறோம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு நைஸாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்குறோம். அது பொரியட்டும். அதோட சின்னதாக 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். நல்லா ஃபுல்லாக எண்ணெயில் ஃபுல்லாக வதக்கிக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதையும் ஃபஸ்ட் இதில் சேர்த்துக்குவோம். ஆனியன் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃபுல்லாக வதக்கிக்குவோம். ஆனியன் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை ஃபுல்லாக வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். அதை சேர்த்துக்குவோம். அதோட சின்ன கேரட் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ ரெடி பண்ணும்போது நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இந்த கேரட்டு கேப்சிகம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் இது நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி வதக்கிக்குவோம். ஒரு நிமிஷம் இது நல்லா வதக்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் மசாலா சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்குவோம். லெமன் இல்லைன்னா வினிகர் சேர்க்கலாம், லெமன் சேர்க்கலாம். நம்ம லெமன் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் இதை ஃபுல்லாக வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்து ஒரு நிமிஷம் ஃபுல்லாக வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்குவோம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ சேர்த்துட்டு இதில் நம்ம வடித்து எடுத்துருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்குவோம். அதோட பெப்பர் பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்து அதோட கொஞ்சமாக மல்லி இலை நைஸாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு ஒரு அருமையான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அருமையான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் ரைஸு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.